நடந்த வெற்றியினுடைய வரலாறுகள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றன? ஆனால் மக்கா வெற்றியினுடைய பக்கத்தை தயவு செய்து அன்புக்குரியவர்களே நீங்கள் படித்து பாருங்கள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், ஒரு வார்த்தை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னுடைய சகோதரர் தன்னுடைய சகோதரர்கள் அனைவரையும் மன்னித்தாரோ அதே போன்று மன்னிக்கும் மனப்பான்மையோடு நான் இன்னைக்கு நடந்து கொள்கிறேன், உங்கள் அனைவரையுமே மன்னித்து விடுகின்றேன். யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ, யாரெல்லாம் திட்டமிட்டார்களோ, யாரெல்லாம் கொலைவெறித்தனத்தோடு அலைந்து கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட அனைவரையும் மன்னித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்று கேட்டால் அந்த திட்டத்தினுடைய இலக்கு அவர்களுக்கு மிக தெளிவாகிறது. அங்கே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதல்ல, அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதல்ல, அங்கே இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற தூய்மையான நோக்கம் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட திட்ட நாயகனாக திகழ்ந்தார்கள் என்றால், அவர்கள் திட்டமிடுவதற்கு முன்பாக இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதானா என்று பார்த்தார்கள், சரியத்திற்கு உட்பட்டதா என்று பார்த்தார்கள். இது ஒன்று. இரண்டாவது, தங்களால் முடிந்தவரை அந்த திட்டத்தை தூய்மையான முறையிலே செயல்படுத்தினார்கள். இது இரண்டு. மூன்றாவதாக, அல்லாஹ் தஆலா மீது முழுமையான தவக்குல் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை வைத்தார்கள். நான்காவதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே மனப்பூர்வமான துஆ செய்தார்கள். ஒரு கால் அந்த திட்டத்தினால் பாதகமான விளைவுகள் ஏற்பட்டால் அதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கோரினார்கள். தன்னுடைய இயலாமையை நினைத்து வருந்தி அழுதார்கள், கெஞ்சி கதறினார்கள், இறைவா எப்படியாவது வெற்றியை கொடு, சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்து என்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ செய்தார்கள். வெற்றி கிடைத்து விட்டால், அந்த திட்டத்திலே மிக பிரம்மாண்டமான வெற்றி கிடைத்து விட்டால் அதற்காக ஆணவம் கொள்ளாமல், அகந்தை கொள்ளாமல் அங்கே பணிவாக நடந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி தெரிவித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் தனி நபராக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், ஒரு இயக்க தலைவராக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு மிக சிறந்த அமைப்பினுடைய முக்கியஸ்தராக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது. ஆக ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சிறப்பாக சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆக அவர்கள் செய்தது போல, அவர்கள் திட்டமிட்டதே போல தாயிஃப் நகர் வரலாற்றை நாம் மீண்டும் படித்து பார்ப்போம். ஹிஜ்ரத்துடைய வரலாற்றை நாம் மீண்டும் படித்து பார்ப்போம். பத்ர் போர்க்களத்தை ஆய்வு கண்டத்தோடு நாம் அணுகுவோம். உஹது போர்க்களத்தினுடைய படிப்பினைகளை நாம் மீண்டும் மீட்டி பார்ப்போம். மக்கா வெற்றியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்ப்போம். அந்த படிப்பினையிலிருந்து நாமும் பாடம் பெற்று நம்முடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உலகத்தில் வெற்றியை தருவானாக, மறு உலகத்தில் வெற்றியை தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.